பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட பெயர் பிரியா வினோத். நாங்கள் தாம்பரத்தில் வசிக்கிறோம். இந்த நாளும் கூட கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் செய்த ஒரு அற்புதத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். சில மாதங்களாக பார்க்கும்போது என்னோட சரீரம் மிகவும் பலவீனப்பட்டு போனது. அநேக பலவீனங்கள் மாறி மாறி என்னோட சரீரத்தை தாக்கி கொண்டிருந்தது. அதில் முக்கியமாக பார்க்கும்போது ஏதாவது உணவை நான் அருந்து விட்டேன் என்றால், இல்லை கொஞ்சம் நான் தண்ணீர் கொடுத்து விட்டேன் என்றால், என் வயிற்றில் ஒரு பயங்கரமான எரிச்சல், நெஞ்சு பகுதியில் எரிச்சல், என்னோட இடது கையில் பயங்கரமான எரிச்சல், வேதனை. எது உட்கொண்டாலும், எந்த ஆகாரம் எனக்குள்ள சென்றாலும் இப்படியாய் ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம் எனக்குள்ள காணப்பட்டது. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் மே மந்த்துக்கு அப்புறமா பார்க்கும்போது நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். ஏன் அனுமதிக்கப்பட்டேன் என்றால், பயங்கரமான வயிற்றில் பகுதியில் எரிச்சலும் நெஞ்சு எரிச்சலும், உணவை உள்ள கன்சியூம் பண்ணவே முடியல, சாப்பிட முடியாத ஒரு நிலைமை. ஒரு சொட்டு தண்ணீர் என்னால் குடிக்க முடியல, விழுங்க முடியல. எல்லாம் அப்படியே நெஞ்சு பகுதியில் அடைச்சி போனது போல ஒரு கஷ்டம். இப்படியாய் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். ஆனாலும் எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு சென்றேன், எத்தனையோ மருத்துவர்களை பார்க்க நேர்ந்தது, எவ்வளவோ மருந்துகளை நான் உட்கொண்டேன். ஆனாலும் எனக்கு பலவீனம் குறையவில்லை. அப்படியே நான் வீட்டுக்கு வந்தேன். சோர்ந்து போன நிலைமையில ஒரு நாள் ஐயா அவர்களுக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். ஐயா, இது போல எனக்கு பலவீனங்கள் இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னபோது ஐயா அவர்கள் எங்களோட வீட்டில் கூட ஒரு உபவாச ஜெபத்தை ஒழுங்கு செய்தார்கள். ஒரு காரியம் ஐயா அவர்கள் மூலமாக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திய ஒரு காரியம் என்னவென்றால், மகளே, சில நாட்களுக்குள்ளாக உன்னிலிருந்து ஒரு பூச்சி வெளியேறுவதை உன் கண்களால் காண்பாய் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் புரியல, என்னப்பா பூச்சி வெளியேறுமா? ஸோ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா என்ன ஆண்டவர் ஐயா அவர்கள் மூலமாக முன்னாடி நாள் ப்ரீவியஸ் டே எக்ஸாக்டா என்ன வெளிப்படுத்தினாரோ அதே காரியம்தான் அந்த ரிப்போர்ட்ல வந்தது. ஒரு பூச்சி வெளியேறுவதை காண்பாய் என்று சொன்னாங்க இல்லையா? ஸோ அதில் பார்க்கும்போது ஹெச் பைலோரி என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா என்னுடைய ஸ்டமக் லைனிங்ல இருப்பது கண்டறிந்தார்கள். பிறகு எண்டோஸ்கோபி பண்ணி முடித்த பிறகு அதை டெஸ்ட்டுக்கு எல்லாம் அனுப்புனாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆனாலும் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன், ஆண்டவரே, வெளியேறுவதை உன் கண்கள் பார்க்கும் என்று நீர் சொன்னீரே, என்னப்பா அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா பார்க்கும்போது ஜூலை 1 நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கர்த்தர் என்ன ஐயா அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினாரோ அதே போல் அந்த பூச்சி என்னை விட்டு வெளியேறுவதை என் கண்கள் காண கர்த்தர் கிருபை கொடுத்தார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு உபத்திரவத்தை கண்டேன். இந்த தலைப்பிலே யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7 15 வசனத்துக்கு கொண்டும் ஒவ்வொரு எழுத்தை கொண்டும் ஆவியானவர் என்னை மறைத்து பேசும்படியாக ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். யாத்திரை 3வது அதிகாரம் 7-5 வசனத்தை பார்க்கும்போது, அப்போது கர்த்தர் இருக்கிற என் சனத்தின் ஊத்தத்தை நான் பார்த்து ஆலோசனைகளின் மிச்சம் அவள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன், அவள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க எழுத்தில் அடிமைப்பட்டு இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், அப்போது கர்த்தர் எழுத்து இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோசனைகளின் மிச்சம் அவள் எடுகிற கூக்குரலை கேட்டேன், படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். ஊதபக்கரபா சங்கரபாதி கரவத்தியா. எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய நாளத்திலே நான் உபத்திரத்தை கண்டேன் என்று தேவன் சொல்கிறார். இந்த எகிப்தில் இஸ்ரவேல் தனக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய நாட்களிலே அவருடைய உபத்திரவத்தை நான் கண்டேன் என்று சொல்கிறார். அந்த உபத்திரம் என்னென்ன உபத்திரப்பட்டாங்க என்பது தேவன் அறிவார், அங்குள்ள ஜனங்களும் அறிவார்கள். என்றால் எகிப்தில் படுகிற உபத்திரத்தை கண்டேன், அவர் காண்கிற தேவன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த நாளிலே நிகழ்ச்சி பார்க்கிற அருமையான சகோதரியே, தாயத்தை நீங்கள் படுகிற உபத்திரத்தை தேவன் கண்டார் என்பது அவர் உபத்திரத்தை பார்த்தேன்
என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்கள் இந்த கடந்து வந்த காலங்களிலே, இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்களிலே, இனி வரக்கூடிய காலங்களிலே என்னென்ன உபத்திரம் இருக்கு என்பதை நான் பார்த்தேன் என்று அவர் சொல்கிறார். இந்த உபத்திரத்தை நீங்களும் அறியவில்லை, உங்கள் குடும்பமும் அறியவில்லை, உலக மக்களும் அறியவில்லை. தேவன் அறிந்திருக்கிறார். பூக்கபா சங்கரபா அதிகரபத்தியா, அந்த தேவன் தான் சொல்கிறார். உபத்திரத்தை பார்த்தேன் சொல்கிறார். ஊதிக்கபா சங்கரபா அதிகரபத்தியா, அவர் உபத்திரத்தை பார்த்தேன் சொல்கிறார். ஒவ்வொருவரும் என்னென்ன உபத்திரப்படுகிறாலே அது யார் பார்த்தான்னு சொன்னால் இயேசு ஒருவர் தான் பார்த்தார். எந்த மனிதனும் பார்க்கவில்லை, ஊழியக்காரரும் பார்க்கவில்லை, விசுவாசிகளும் பார்க்கவில்லை, நீங்களும் பார்க்கவில்லை, உங்கள் குடும்பமும் பார்க்கவில்லை. ஒருவரு நல்ல வெளிப்பாடு உள்ள தரிசனம் உள்ள ஊழியக்காரர்களாக இருந்தால் அந்த வெளிப்பாடுகளை அவங்க சொப்பனத்தில் பேசுவார், தீர்க்கதரிசனத்தில் பேசுவார். இது வேத வசனம் சொல்கிற கமான அதிகரபா சங்கரவத்தியா. அதெல்லாம் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உபத்திரத்தை பார்த்தேன் என்று ஆவியான சொல்கிறார். அப்படி என்றால் நீங்கள் படக்கூடிய ஒவ்வொரு உபத்திரத்தையும் தேசு கண்டார், பார்த்தேன் சொல்கிறார். அப்போ அந்த உபத்திரம் எந்த உபத்திரம் இருந்தாலும் பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, எந்த உபத்திரம் நீங்கள் இதுவரை நீங்கள் இப்போது கடந்து வந்த பாதைகளிலே எந்தெந்த உபத்திரங்களே கடந்து வந்தீர்கள் தேவன் ஒருவரும் அறிவார் என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் அறியவில்லை, மனைவி அறியவில்லை, கணவர் அறியவில்லை, பிள்ளைகள் அறியவில்லை, கிராம மக்கள் அறியவில்லை. ஆனால் அவர் நான் பார்த்தேங்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு வேளையில் நான் படுகிற உபத்திரத்தை யாரும் காணவில்லை, பார்க்கவில்லை சொல்றீங்க, உண்மைதான். ஆனால் அதை பார்த்தேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்கிறார். ஒவ்வொரு அவருக்கு பார்த்தான்னு சொல்கிறார். அவர் பார்க்கிற தேவன், அவர் காண்கிற தேவன். எந்த உபத்திரமாக இருந்தாலும் அதை நான் பார்த்தேன் சொல்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் படுகிற உபத்திரத்தை, நான் விடக்கூடிய கண்ணீரை, நான் என்னுடைய கவலையை, என் துன்பத்தை, என் துயரத்தை, என் வியாதியை யாரும் காணவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இந்த எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்த நாட்களிலே உபத்திரத்தை நான் பார்த்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஊரபக்கரபா சங்கரபா அதிகரபசியா, அந்த தேவன் தான் இந்த நாளிலே மத்தியிலே ஆவியார் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த உபத்திரத்தை நீங்கள் அனுபவித்தாலும் அவர் பார்த்தார். பார்த்தது மட்டுமல்ல, அந்த சிறையிருப்பை உங்களுக்கு மாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறார். எந்த உபத்திரமாக இருந்தாலும், கணவரால் உபத்திரமா அதே அவர் பார்த்தேங்கிறார், மனைவியால் பார்த்தேங்கிறார், இல்லாவிட்டால் மகனால் உபத்திரம் பார்த்தேங்கிறார், மகளால் ஒரு உபத்திரப்படுகிறார், இந்த உறவினால் உபத்திரனால் பார்த்தேங்கிறார், இந்த வியாதியினால் உபத்திரன்றார் என்று சொல்கிறார். அவருக்கு அதெல்லாம் தேசான காரியம் என்பதை அறியாண்ட. ஏன்னா வேதத்தில் எசேக்கியேல் 17:24 பட்டு போன விருட்சத்தை அழைக்க பண்ணார். அப்போ பட்டு உபத்திரத்தில் எதில் பட்டு போயிருந்தால் சரி, அந்த உபத்திரத்தை அவர் நீக்கி கொடுக்கிறார். அன்னையுடைய வாழ்க்கையில் கற்பத்தின் கனி இல்லாமல் உபத்திரப்பட்டு இருக்கிறாங்க, அதையும் அவர் என்ன பார்த்தேங்கிறார். அன்னையுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்காதபடி அதையும் பார்த்தேங்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாதபடி நான் பட்டு அதையும் பார்த்தேங்கிறார். அதனுடைய வியாதியில் பட்டு அதையும் நான் பார்த்தேங்கிறார் என்றால் அப்படி ஒவ்வொன்று அவர் பார்த்தேங்கிறார். நாம் என்ன சொல்கிறோம்? இல்லை, அதுதான் யாரும் பார்க்கவில்லைங்கிறார். இல்லை, அவர் பார்த்த தேவன். மைட்டி ஜீசஸ் மைட்டி லார்ட். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலிலே பட்ட உபத்தை நான் பார்த்தேன் என்று அவர் சொல்கிறார். பார்த்த பிறகுதான் அவர் என்ன சொல்கிறார்? அங்கு ஒரு வாசலை திறக்கிறார். அதை எப்படி திறக்கிறான்னு பாருங்க. எப்படி என்றால் அவர்களை எக்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் தேவியரும் எபேசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற
நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் தேர்க்கும் இறங்கினேங்கிறார். கமானாரி கரவா சங்கரவாதி கரவாதி கரவட்டியா என்ன சொல்கிறார் பாருங்க. அவளை எத்திற்கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எவியசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேங்கிறார். ஊக்கமா சங்கரவரியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றால் நம்முடைய பரமத்தாப்பன் தரவத்தான் எல்லா தாயும் தான் கடந்துப்பாங்க. பரமத்தாப்பன் இவர். இந்த பரமத்தான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வானத்தை உருவாக்குனவர் தான், பூமியை உருவாக்குனவர் தான், காற்றை உருவாக்குனவர் தான், கடலை உருவாக்குனவர் தான், சர்வசத்தில் உருவாக்கலாம், உங்களை உருவாக்குனவர் தான், தங்கசாமி உருவாக்குனவர் தான். அவர் எல்லாமே பார்த்தேங்கிறார். அதை பார்த்து தான் அவர் சொன்னார். என்ன? அவர்களை எப்திற்கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எலிபோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எவிசி இருக்கிற பாலும் தேனும் ஓடக்கூடிய இடத்துக்கு கொண்டு வர்றார். மை ஜீசஸ் மை லார்ட். இந்த நாளில் உருவலையில் ஆண்டவரே, நீங்கள் அநேக அறிஞர்களில் இந்த அடிமைப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு தான் இருந்தாங்க. எப்திற்கு அடிமைப்பட்டு தான் வச்சு அடிமையாக தான் வச்சுருந்தாங்க. அவருடைய கூக்குற சத்தை கேட்டுன்னா தேவ சமுத்திரம் இருந்தது. அதே போல் நீங்கள் எந்தெந்த காரியங்களில் அடிமைப்பட்டு எனக்கு வாழ்க்கை இருக்குதா, வாழ்க்கை இல்லையா, நான் இப்போ இப்படித்தானா தென்னிக்கலாம். 2024 ஆண்டிலும் ஜனவரிலேருந்து டிசம்பர் மாதம் வரை கடந்து வந்துட்டோம். ஆனால் எங்கள் பாடுகள் போகலை, எங்கள் உபத்திரம் போகலை, எங்கள் கண்ணீர் போகலை, எங்கள் துக்கம் நீங்கலை, எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நோயிலே என்றால் பிரிக்கப்பட்டிருக்கிறேன், வறுமையில் பிரிக்கப்பட்டிருக்கிறேன், வறட்சியாக இருக்கிறேன், தெளிப்பு இல்லை. நான் கையிடுகிறதெல்லாம் வறட்சியாக போச்சு, பட்டு போச்சு, எனக்கு செழிப்பு வருமா எனக்கெல்லாம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தானே, எப்படி அடிமைப்பட்டு இருந்தாங்க. இனி எனக்கு வாழ்க்கை இருக்கா, வாழ்க்கை இல்லையா, முடிந்து விட்டதா என்று தத்தளித்து தான் கொண்டிருந்தார்கள். இதை ஒருவர் கண்டார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. கண்டு அவர் இறங்கினேங்கிறார். எங்கே கூட்டி சேர்க்கிறபடி இறங்கினார்னா, அவளை எப்திற்கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் எபேசியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடமாகி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் தேர்க்கவும் இறங்கினர். அப்போ அந்த இயேசு உங்களுடைய நெருக்கத்தில், உங்கள் உபத்திரத்தில், கண்ணீர் இல்லை, உங்களுடைய கவலை இல்லை, துன்பத்தில், துயரத்தில், வியாதிகளில் என்ற பார்க்க உருவலையில் பட்டு போயிருக்கலாம். எசேக்கியேல் 17:24 பட்டு போன விருட்சத்தை அவர் தாளிக்க, எங்கேயாவது 7 கணத்தில் பட்டு போன விருட்சை தாளித்தவங்கம்மா தாளித்து. ஆனால் வேதம் சொல்கிறது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி நான் பேசுகிறார், பட்டு போன விருட்சத்தை தாளி. அப்போ பட்டு போன எந்த உபத்திரத்தை பட்டு போனத உங்களுடைய வாழ்க்கையை அவர் கொடுக்க முடியுதான். பாலும் தேனும் கூடக்கூடிய தேசத்திலே உங்களை கூட்டி சேர்க்க முடியுதான் அவர் இறங்கினேன் என்று சொல்கிறார். அங்கே இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னியில் வந்து எட்டினது, எட்டவர்களை ஒடுக்கிற கண்டேன். அவர் கண்டேங்கிறார். நாம் என்ன சொல்கிறோம்? என்னுடைய பாரத்தை யாரும் அறியவில்லை, கண்ணீர் அறியவில்லை, என் துக்கத்தை மாற்ற இல்லை, யாரும் என்னை கண்டுக்கிறது இல்லை, நான் அனாதையாக இருக்கிறேன், திக்கற்றவளாக இருக்கிறேன் என்றால் எனக்கு போதிய ஆகாரம் கிடையாது, எனக்கு போதிய வஸ்திரம் கிடையாது, இருக்க வீடு கிடையாது, நல்ல வேலை கிடையாது, தொழில் கிடையாது என்று சொல்லி நாம் நெருக்கப்பட்டு நாம் காதறுகிறோம் என்றால் உங்கள் கூக்குரல் சத்தம் எங்கே வச்சுருந்தாங்கன்னா அடிமை அதே போல் உங்கள் கூக்குரல் சத்தமோ எட்டுகிறது என்பதை மறக்க வேண்டாம். அப்போ அது இங்கே பார்க்கும்போது போதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னியில் வந்து எட்டினது, தேவலை ஒடுக்கிறதிலும் கண்டேன். எப்தேசர் கூக்குரத்தை வெட்டினது ஒடுக்க. அதே போல் நீங்கள்
எதுக்கெல்லாம் கூக்கரில் விட்டுக்கிறீங்க? கூக்கரில் விட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அனிதேன்னு கூக்கரில் சொல்லுவாங்க, ஜெபத்துக்கு வரக்கூடிய சொல்லுவாங்க. 56 ஜெபத்தில் அதிகாலை ஜெபம் காலை 5 10 மணி வரை ஜெபம் நடக்குது. காலை 5 10 நடக்கிறது. சனிக்கிழமை தவிர உபவாச ஜெபம் 10 2 இருக்கிறது. ஐயா, நான் என் குடும்பத்துள்ள நெருக்கத்துக்காக நான் கூக்கரில் இருக்கிறேன். என் கண்ணீர் ஜெபத்தை என் ஆண்டு கேட்கலையா என்று கேட்கலாம். அப்படி என்ன நமக்கு சொல்லிடலாம், சொல்லலாம், உண்மைதான். அந்நாளின் கண்ணீர் ஜெபத்தை கேட்டாரா? கேட்கலையா? கேட்டார். கேட்டு சாமியில் கொடுத்தாரா? கொடுத்தார். அந்நாளின் கண்ணீர் ஜெபத்தை கேட்டார். அதே போல் எந்த ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது பெரும்பாலும் சரி, பெரும்பாலும் பட்டு தான் போயிருந்தார். அட்டு போலவில்லை அவர் உயிர்ப்பித்தார். அதே போல் 18 வருஷமாக அபிரகாம் முகத்தை சாத்தான் கட்டப்பட்டிருந்தார். 18 வருஷம் கூனியாக்கி வச்சிருந்தான் சாத்தான். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தில் கூனியாக்கி வச்சிருந்தான். அதிலிருந்து ஆண்டு கண்டார். அபிரகாம் முகத்தை இந்த தொட்டார். தொட்ட 18 வருஷம் கூன நோந்து வாசி. அதே போல காலில் எதில் பட்டு போயிருந்தால் சரி, எதில் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது தெரியுமா? தபிக்கிறேன்னு ஆசைப்புங்கிறார். எந்த சாபம் இருந்தாலும் தாபத்தை எடுப்பேன்னு சொல்கிறார். எந்த சாபக்கட்டம் அறுப்பேன்னு சொல்கிறார். எந்த பாவக்கட்டம் அறுப்பத்துக்கிறார். எது சபிக்கப்பட்டிருந்தாலும் தபிக்கிற ஆசாரம் மாட்டுகிறது தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அவங்க கூக்கரலை கண்ட தேவன் என்ன செய்தால்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்போதும் இஸ்ரவேல் புத்திரர் என் கூக்கரல் தந்து எட்டினது அவர்களை ஒடுக்கிறத நான் கண்டேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? சாதாரண பேசுகிறோம். நான் படக்கூடிய ஊத்துறோம், நான் படக்கூடிய கஷ்டம், நான் படக்கூடிய கண்ணீர், நான் படக்கூடிய கவலை, என் துன்பத்து உயரும் யாரும் கவனிக்கலை. என் கணவர் கவனிக்கலை, என் மனைவி கவனிக்கலை, என் பிள்ளைகள் கவனிக்கலை. உண்மைதான். நேச்சர் ஆஃப் காட் நீ சொல்கிறான். எல்லாம் அவர் கண்டார். இயேசு கிறிஸ்து கண்டார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அந்த தேவன் தான் இந்தல்ல என்று உயிரோடு இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவர்தான் பரம தகப்பன். அந்த தகப்பன் என்றால் நீங்கள் படுடைய ஊத்தரும் கண்ணீர் எல்லாம் கண்டார். இப்போ ஊத்தரம், நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வையிட்டு அனுப்பி என்றார். யார் சொல்கிறாரு? மோசேகிட்ட சொல்கிறார். மோசேகிட்ட சொல்கிறார். மோசேகிட்ட சொல்கிறார். நீ என் ஜனங்கள் கூக்கரில் விடுகிறாங்க என்ற எகிப்தில், அவர்களை அழைத்து வரும்படி நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை அழைத்து வரும்படி உன்னை பார்வோடு அனுப்பேன் என்றார். அப்போ அங்கே கூக்கரில் கண்டார். அங்கே இறங்கினார். இயேசுவே இறங்கினார். சரி, அங்கே மோசையை அனுப்புகிறார். எங்கே? பார்வோன்ட்டு. அங்கே உள்ள அடிமைப்பட்ட ஜனங்களை என்றால் விடுதலையாக்கும்படி அனுப்புகிறார். அப்படி என்றால் நமக்கும் எத்தனை போத்திரங்கள் கண்ணீர் கவலை துன்பம் இருக்கும். அப்படி என்றால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? என்றால் மோசையை அனுப்பினார். அவங்களை அடிமைத்திலிருந்து விடுதலை கொண்டு அனுப்பினார். யார்? அந்த தேவன் அனுப்பினார். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ள எது வரையும் விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அற்புதம் இல்லை, நெருக்கத்தில் இருக்கிற ஊற்றப்படுகிற சொல்கிறான். உங்கள் ஆண்டு தூதன் அனுப்புவாரா? அனுப்ப மாட்டாரா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை மோசையை அனுப்புறப்பல்ல, ஒவ்வொரு நாளும் தூதனை அனுப்புவார். இதை எல்லாம் அறியாமல் இருக்கிறனால்தான் நாம் இன்னும் பௌத்தரப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏதோ சொல்லுகிறது இங்கே. அப்போது மோசையை தேவன் நோக்கி பார்வோனுக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் ஏமாத்துறேன். அவன் சொல்கிறான், பார்வன் கைக்கு இஸ்ரவேல் அழைத்து நான் ஏமாத்துறேன் என்கிறான். மனிதன் அப்படி தானே சொல்ல முடியும்? மனித பேரெல்லாம் குறைவு தானே. அவன் மனிதனாக இருக்க சொல்கிறான். அப்போ மோசே தேவன் நோக்கி பார்வோனுக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து அழைத்து வரும் நான் ஏமாத்துறேன் என்கிறான். உக்கவா சங்கரவாசியா. தேவன் செய்யக்கூடிய காரியத்தை யாரா தடை பண்ண முடியுமா? முடியாது. அவர் நினைச்சா, அவர் சொன்னதுதான். அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவருடைய வார்த்தைகள்லாம் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கு.
என்று வேதம் சொல்கிறது. சொல்லார், நான் எம்மாத்திரம் மோசே பயந்துட்டார். இந்த பார்வோன் தந்தை சேர்த்து நான் அழைத்து நான் எம்மாத்திரம், எனக்கு பலம் இருக்கா, எனக்கு கிருபை இருக்கா, வல்லமை இருக்கா, ஞானம் இருக்கா என்று அவர் பயப்பட சொல்கிறார். அதே போல் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு சூழ்நிலையில் எந்த கலங்குவாங்க. யோவான் 14 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பாங்க. பிரச்சனை வரும்போது கலங்கிடுவாங்க. கலங்கி என்றால் சத்தம் போட்டு அழுவாங்க. ஆனால் உன்னத தேவன் நம்மை வழி நடத்துவார் என்கக்கூடிய நம்பிக்கை சொல்லுவாங்க. அப்பொழுது இங்கே பார்க்கிறோம், அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம், இதுவே அடையாளம், இதுவே அடையாளம். மைட்டி ஜீசஸ் அடையாளம். இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறார். கடந்த காலங்களில் அவர் சொன்னார். எப்படி பேசுகிறார்? இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுதும் தொற்று வியாதி வருது, ஸ்கூல் நடக்காது, ஆலயம் நடக்காது, பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது, ஃப்ளைட் ஓடாது, மருத்துவ அடங்கின இடமும் இருக்காது என்று சொன்னார். ஆனால் இது தமிழ் தொலைக்காட்சியில் 12 பாய்ந்து வந்தது. அப்போ அது யாரும் நம்பல. தலைவங்க என்ன சொன்னாங்க, இது எப்படி நடக்கும், எல்லாம் மூடலாம், சர்ச்சை எப்படி மூட முடியும்னு கேட்டாங்க. ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஏம்மா ஆபியான்னு பேசுகிறார், தங்கசாமி பேசல, தேசம் பேசுகிறார், தேசம் பேசுகிறார் சொன்னேன். அப்போது அவங்க புரிஞ்சுக்கிறதில்ல. வரக்கூடிய காலங்கள் நடந்து முடிந்த பிறகு, ஐயா உன்னத தேவன் அங்கே 50 வருஷம் இருக்கிறார், உயிருள்ள தேவன் இருக்கிறார், அவர் உழைத்த தீர் நிறைவேறிச்சாங்க. அதே போல தான் உரைத்த தீர்க்கதரிசனம் எல்லாம் ஒன்று கூட உதிர்ந்து போகல, எல்லாம் ஆம் என்று அமைந்து நிறைவேறிட்டு எத்தனையோ எண்ணம் தீர்க்கதரிசனம். அதே போல் தன்னை அற்பமாக நினைத்தான். அவனோடு இருந்து சொன்னவர் யார்? இயேசு. நான் எப்படி அவங்களை விடுதலையாக்க முடியும், நான் அழைத்து வர முடியும் தானா? அப்போது ஆண்டவர் சொல்கிறார், மோசத்தை நோக்கி போகவும் அழைக்கவும் நைமாதர், ஆகவே நான் உன்னோடு இருப்பேன், என் ஜனத்தை அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவன் ஆராதனை செய்வது நான் உன்னை அனுப்பி. இதுக்கு அடையாளம், அடையாளத்தை கொடுத்துட்ட கபாசமானா தீக்காவா தீக்காரகா தீக்காரபசியா அது சொன்னார். அப்போ மோசே நான் செயல்பட்டு எடுத்து போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்படி போது அவருடைய நாம என்ன என்று அவர்கள் கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்றார். அது தேவன் இருக்கிறவா இருக்கிறேன், அதுக்கு தேவன் இருக்கிறேன், மோசோடைய சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று ஒரு சொல்வாயாக என்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதான் அடையாளம். தேவன் இருக்கிறவாய் இருக்கிறேன், அவர் இருக்கிறவராய் இருக்கிறார், அவர் தூங்கல்ல, இருக்கிறவராய் இருக்கிறார், அதுக்கு இருக்கிறேன் என்று மோசே எடுத்து சொல்லியிருக்கிறேன் என்பது என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்பது இசு சொல்வாயாக என்றார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் மோசே நோக்கி, அபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று கிறிஸ்தருக்கு சொல்வாங்க. இன்றைக்கு இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இது என்றால் பேர் பிரசாப் என்றார். கமானா தீக்கரபா சங்கரபா தீக்கரபசியா. அந்த தேவன் தான் இருக்கிறவராய் இருக்கிறார். அறிவார தேவை செலவை நிகழ்ச்சியை 7 கண்டத்திலிருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் எப்படின்னா, ஒரு வேளையில் நீங்கள் இந்த வருஷத்தில் கடைசி வாரத்தில் வந்துட்டீங்க. எனக்கு ஊற்ற தெரியல, என் கண்ணி தெரியல, என் கவலை தெரியல, என் துக்கம் தெரியலாம். இன்று நான் ஊற்ற கண்டேன், அதை நான் பார்த்தேன், இதை நீக்கிறேன், அதுக்கு அடையாளம் என்று சொல்லிவிட்டார். இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சியை 7 கண்டத்தில் பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய அவருடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். இந்த 70 எழுத்தை கொண்டு நீ பேசுகிற அக்கமாம் ரீக்காரவா ரீக்காரவா செய்யா. ஒரு சகோதரிக்கு ஒரு பேத்தில்
மரணம் இருக்குது. ஆனாலும் அந்த மகள் விபத்து நடக்க இடத்துல விபத்து வராதபடி நான் தூதனை அனுப்பி பாதுகாக்கிறேன். சிறிய காயங்களோடு அவர் தப்பிக்கிறதை நான் காண்கிறேன். ஒரு மகனுக்கு திருமணம் நடந்து குழந்தை இல்லை, ஆனால் அவங்க பார்சோடு இருக்கிறாங்க. பல ஆண்டுகள் ஆகி திருமணம் ஆகி அவன் மகனுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால், அது ஏன் இல்லைன்னு சொன்னால், ஒரு விக்கிர கோயில் ஆவி வச்சு அவங்களுக்கு குழந்தை தரிக்க ஆவி செய்வனத்தை காட்டியிருக்காங்க. அதனால் கருத்து நீ வல்லமையான ஊழியக்காட்டு போய் தேவம் பண்ணு, அந்த காற்று உடைக்க வரும். அது கொடுத்து ஒரு சந்தோஷமான செய்தி எங்கள் வீட்டில் இல்லை, இருவரத்திலையும் நாங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு ஒரு கவலைப்படுறாங்க. இன்று ஆண்டு சொல்கிற இன்று கண்ட தென்னு எந்த காணப்பில்லை, நீ எந்த சந்தோஷத்தெல்லாம் விரும்புகிறாயோ அதை உங்களுக்கு கொடுப்பேன், கொடுத்து விட்டேன் சொல்கிறார். ஒரு வீடை கட்டுறானே 3 வருஷமாக நினைக்கிறாங்க ஒருவர், ஆனால் இதுவரையும் வீடு கட்டப்படலை. என் வீடு கட்டப்படுமா? நிச்சயமாக 6 மாதத்தில் உன் வீடு கட்டப்படும், நான் வீடை கட்டியே தீர்வேன், கட்டிவிட்டேன். சோத்திரம். இப்போது மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷம் வரும்படி நீங்கள் இருங்கள். மகிழ்ச்சி வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். 8 மாதத்துக்குள்ள உலகத்தில் சில மாற்றங்களை நீங்கள் பார்க்க. சோத்திரம். ஒரு படிக்கிற பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? நிச்சயமாக அற்புதம் நடக்கும். ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று ஜெபிக்கிறீங்க. இது ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, ஆசீர்வாதம் ஊற்றி திறக்கப்படலை. நிறைய ஆசீர்வாதம் ஜெபம் கொடுத்து போகிறேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் வரல. ஏன் வரலன்னா, நீ தேவன் விரும்புவாரோ மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பு, ஆசீர்வாதம் ஊற்றி தன்னாலே திறக்கப்படும். ஒரு நற்செய்தி ஒரு வீட்டுக்கு வருது, அது இதுவரை உன் வீட்டுக்கு நற்செய்தி வரல. நற்செய்தி வரல, இப்போது வருது. 8 வாரத்துக்குள்ள அந்த வீட்டுக்கு நற்செய்தி வரும், சந்தோஷமான செய்தி வரும், ஆச்சரியமான செய்தி வரும். எல்லா நற்செய்தியும் இதுவரைத்தான் வரும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தால் திடீர்னு மகிழ்ந்து போகும். எத்தனை வீட்டில் மகனுக்கு திருமணம் நடக்கலை, மகளுக்கு திருமணம் நடக்கலை என்று நினைக்கிறீர்களோ, நற்செய்தி வரல, குழந்தை பிறக்கல என்று எதிர்பார்க்கிறீர்களோ, எல்லா நற்செய்தியும் உங்கள் வீட்டுக்கு வரும். இயேசுவின் நாமத்தில் வரும், இப்போதே வரும், இன்றே வந்து விட்டது. ஒரு கபா சாமான அறிக்கரபசியா கல்லுகள் சட்டைகள் அடித்து பறக்கல பறக்கணும். அநேக வியாதிகள் உலகத்தில் வரப்போகுது. அதில் ஒரு வியாதி வந்து அநேகர்கள் மறிக்கக்கூடிய அளவுக்கு இருக்க ஒரு வியாதி, அது உலகம் வரப்போகுது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் எல்லாரும் தேபத்தில் தரித்திருங்கள், விழித்திருங்கள், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். மாறு இடத்தில் வரக்கூடிய ஆவிகள் எல்லாம் இனி வராதபடி இயேசுவின் நாம் தாழ்த்தி விட்டார். பெரிய மகிழ்ச்சி, பெரிய சமாதானம், சந்தோஷம் எதுவும் அடைய முடியலன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு தான் பெரிய மகிழ்ச்சியும் தவன் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு அற்புதம் செய்வார். ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் ஒரு முடிவு இருக்குது, அதை எல்லாரும் பார்ப்பீங்க. இயேசுவோட வருகைக்குள்ள அடையாளம் நடக்கப் போகுது, பார்த்துக்கிடுங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் நாம் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஒரு ஜெபத்தில் தாங்குங்கள், ஜெபத்தில் தாங்குங்கள், ஜெபத்தில் வாருங்கள். இதுவரையும் நீங்கள் எந்தெந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலையோ எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். இது கர்த்தருடைய வாய் சொன்னது, அப்படியே நடக்கும். ஆமே ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71
மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.